Hi friends, welcome to 100 days mini vlog challenge. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பெங்களூர் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டுக்கு போறோம். எங்க அப்படின்றதை நான் போக vlogல சொல்றேன். ஸோ ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அதனால அப்படியே ஸ்ரீநிதி உபச்சாரில் போய் டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கிறோம். கைஸ், நம்ம vlog வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஹோட்டலில் எவ்வளவோ ஐட்டம்ஸ் இருந்தாலும் நாங்கள் பார்டர் தாண்டிட்டோம் அப்படின்னா மசாலா தோசை மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி ஆப்வியஸாக ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவோ ஐட்டம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 3 பேரும் எதுவுமே வேணாம், எங்களுக்கு தோசை தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போ நான் சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து நைஸ் ரோடு. எனக்கு இந்த வழி ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா 2 பக்கமும் க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எப்போவுமே இந்த ரோடு மேலே எனக்கு ஒரு க்ரேஸ் உண்டு. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் நைஸ் ரோடு ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஐக்கியா தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால தான் நம்ம இன்றைக்கி ஐக்கியாவுக்கு வந்திருக்கிறோம். ஹஸ்பண்ட் பையன் 3 பேரும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். பட் பாப்பா வந்து இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஸோ எங்கேயாச்சும் போகலாமா, எங்கே போகலாண்டா அப்படின்னு கேட்டால் அவளோட லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஐக்கியாவாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அவளோட ட்ரீம் பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஐக்கியாவுக்கு வந்துட்டோம் கைஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆல்ரெடி ஐக்கியா பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க ரிலேட்டட் வீடியோஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது ஆஃபீஸ் செட்டப் தான். ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா அதுக்கு வந்து டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே அதில் இருக்கும். இது வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது ஐக்கியாவோட வியூ. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ரூமு. ஆஃபீஸ் செட்டப்லவே லென்த்தான டேபிளு, கபோர்ட்ஸு, அப்புறம் சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. வந்து ஒரு ரிசப்ஷன் ஹாலு. ரிசப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான செட்டப்பு. அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் ரூமு. ஒரு ரூமோட செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்தது. அப்புறம் நம்ம டைனிங் டேபிளோட செட்டப்புக்கு வந்துட்டோம். பவுல்ஸு, ஸ்பூன்ஸு அந்த மாதிரி இருந்தது. இந்த ஸ்பூன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் போல். இந்த செட்டு வந்து 2200 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், அதில் வந்து வைக்கிறதுக்கு கேண்டிலு, அப்புறம் லைட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் ஷெல்ஃபு, அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் பவுல்ஸு, இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் கொடுங்க. இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.